அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம், மேலும் செயல்படுகிறோம், நோன்புகளையும் நோட்கிறோம், தொழுகைகளையும் தொழுகிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய உண்மையான நோக்கத்தை மறந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய உண்மையான நோக்கம் என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் வபய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தின் உண்மையான நோக்கத்தை பற்றி விளக்கமாக பேசுகிறான். இந்த மாதத்தை அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருள்வதற்காக தேர்ந்தெடுத்தான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமான இந்த ரமலான் ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் இறக்கப்பட்டுள்ளது என்று. மேலும் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட காரணத்தினால் தான் அல்லாஹ் நோன்புகளையும் கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? வெறும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய அந்த 12 அல்லது 14 மணி நேரங்கள் பசியாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் மட்டும்தான் நாம் ஹராமான காரியங்களில் இருந்தும் தவறான எண்ணங்களில் இருந்தும் தூரமாக இருந்தால் இதுதான் ரமலான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தவறான புரிதல். ரமலான் என்பது இந்த ஒரு மாதம் முழுவதும் நாம் அல்லாஹ் தடை செய்த எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் நம்மை தடுத்து கொண்டு அதற்கு பழகி அதற்கு பிறகு வரக்கூடிய 11 மாதங்களில் ரமலானை போன்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியை எடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமலானை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். நோன்புகளையும் கடமையாக்கி இருக்கிறான். நாம் புரிந்து கொண்டதை போன்று 14 மணி நேரங்கள் நாம் பசியோடு இருந்துவிட்டு அல்லாஹ்விற்கு பயத்தை காட்டி நாமும் அல்லாஹ்வை பயந்து கொண்டோம் என்று அல்லாஹ்விற்கு முகத்தை காட்டி அந்த நோன்பு முறித்தவுடன் ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதிலும் ஹராமான விஷயங்களை பார்ப்பதிலும், மேலும் இன்றைய ஃபித்னாக்களுடைய காலங்களில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா ஃபித்னாக்களிலும் நாம் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சிகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரமலான் இந்த நோக்கத்திற்காக வரவில்லை. யார் இப்படி ரமலானில் செயல்படுகின்றானோ அவனுடைய எந்த ஒரு செயல்பாடுகளும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் கேட்டிருப்போம், ரமலானுடைய நோன்பை வைத்தால் இந்த சிறப்பு, ரமலானுடைய நோன்பிற்கு இந்த நன்மை, ஒரு நோன்பை வைத்தால் அல்லாஹ் 70 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய முகத்தை நரக நெருப்பில் இருந்து தூரப்படுத்துகிறான் என்று. ஆனால் அதே நோன்பை வைத்துக்கொண்டு அதே ரமலானுடைய மாதத்தில் நாம் தவறுகளை செய்தால் 70 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லாஹ் நமக்கு நரகத்தை கொடுத்து விடுவான் என்ற ஒரு அச்சம் நமக்குள் ஏன் ஏற்படுவதில்லை? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் ரமலான் நம்முடைய வாழ்வில் வந்திருக்கிறது. இதுதான் ரமலானுடைய நோக்கம். ஆக இந்த நோக்கத்தை பின்பற்றி அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைக்க முயற்சிகளை எடுக்க வேண்டும். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.